Hello learners, welcome to Bluekode Academy learning community. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா கம்பேரிசன் ஆபரேட்டர். ஓகே, ஸோ கம்பேரிசன் ஆபரேட்டர் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்மளால கண்ட்ரோல் ஃப்ளோ எழுதவே முடியாது. கண்ட்ரோல் ஃப்ளோ இன் த சென்ஸ் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். வித்தவுட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எந்த ஒரு லாஜிக்கும் நம்ம எழுத முடியாது. ஸோ கம்பேரிசன் ஆபரேட்டர்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வைட்டலானது. ஸோ அதை பத்தி தான் இப்போ வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ப்ரோக்ராமிங் குள்ள போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், கம்பேரிசன் ஆப்ரேட்டர் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு. ஓகே, ஸோ இந்த ஈக்குவல் டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ரெண்டு வேல்யூவும் அதாவது நம்ம கொடுக்குற ஆப்பரன்ஸ்ல இருக்கிற லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ரெண்டு வேல்யூவும் மேட்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு கிடைக்கும், மேட்ச் ஆகலைன்னா ஃபால்ஸ் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டுக்கு மட்டும் கிடையாது, எல்லா கம்பேரிசன் ஆப்ரேட்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தான், எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இந்த ரெண்டை தவிர உங்களுக்கு வேற எந்த ரிசல்ட்டும் கிடைக்க போறது இல்லை. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு. ஸோ என்ன பண்ணிக்கிறேன், லெஃப்ட் சைடில் ஐ ஹாவ் 10, அதே மாதிரி ரைட் சைடு என்ன வச்சுக்கிறேன், 10 வச்சுக்கிறேன். ஓகே, இதை இப்போ பிரிண்ட் பண்றேன், பிரிண்ட் 10 ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதுல கிடைக்க போற ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ, பிகாஸ் ரெண்டு வேல்யூ சேம். இப்போ நான் என்ன பண்றேன், இங்க ஸ்ட்ரிங் 10 மாத்திக்கிறேன். ஓகே, இப்போ கிடைக்க போற ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ஸ். ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்றேன்னா இன்டிஜர் 10 இல்லாம ஃப்ளோட் 10 மாத்துறேன். இப்போவும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ட்ரூ தான் வரும். ஓகே, அதுவே 10.1 கொடுத்தா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் வந்துடும். ஒரு ஃப்ளோட் வேல்யூவா இருந்தாலும் அது ஒரு ப்ராப்பர் ரியல் நம்பர், ஐ மீன் இன்டிஜர் வேல்யூவா இருக்கணும், இன்டிஜர் ஃப்ளோட்டா இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஈக்குவல் டு, then we have not equal to, அதாவது எனக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் ஆப்பரண்ட் ரெண்டுமே நாட் ஈக்குவலா இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்றேன், 10ஓட 10 கம்பேர் பண்றேன். ஓகே, இப்போ எக்ஸிக்யூட் பண்ணா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் தான் வரும். இதுவே நான் வந்து பாத்தீங்கன்னா 10.1 கொடுத்தா எனக்கு வந்து ட்ரூ வரும், பிகாஸ் இப்போ ரெண்டுமே நாட் ஈக்குவல் தான். ஓகே, அது இன்டிஜரா இருந்தாலும் சரி, இல்லை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கா இருந்தாலும் சரி, டைப்பை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகாது. ஸோ ரெண்டு டேட்டாவும் எக்ஸாக்ட் டைப் இருக்கட்டும் சரி, வேல்யூவா இருக்கட்டும் சரி, எல்லாமே சேமா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன வரும், ட்ரூ ஆர் ஃபால்ஸுக்கு டிட்டர்மைன் பண்ணும். இங்க நாட் ஈக்குவல் டு, ஸோ அதனால எனக்கு என்ன வந்துருது, ட்ரூ வந்துருது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லெஸர் தேன். ஓகே, ஸோ நீங்க 10 கொடுத்துருக்கேன், இப்போ லெஸர் தேன். ஓகே, இப்போ 10க்கு 10 லெஸரான்னு பாத்தீங்கன்னா கிடையாது, ரெண்டு ஈக்குவல். ஸோ எனக்கு என்ன வரும், ஃபால்ஸ் வரும். இதுவே லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு கொடுத்தா எனக்கு என்ன வரும், ட்ரூ. ஓகே, இப்போ என்ன பண்றேன், ஆப்பரண்ட் எகைன் நான் இப்போ கிரேட்டர் தென் மாத்துறேன். ஸோ எகைன் இதுக்கு என்ன வரணும்னா ஃபால்ஸ் தான் வரணும், பிகாஸ் 10ம் 10ம் ஈக்குவல். இதுவே நான் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்தா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன வரும், ட்ரூ வரும். பிகாஸ் இது செக் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஏதாச்சும் ஒரு இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து ஜாஸ்தியா இருக்கணும், இல்ல ஈக்குவலா இருக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பேரிசன் ஆப்பரேட்டரோட பிரைமரி ஜாப். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், கம்பேரிசன் ஆப்ரேட்டர் இல்லாம எந்த ஒரு கண்ட்ரோல் ஃப்ளோவும் நம்மளால எழுத முடியாது. ஓகே, ஸோ கண்ட்ரோல் ஃப்ளோ எழுதலைன்னா லாஜிக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா ஆப்ரண்ட்ஸையும் லிஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கம்பேரிசன் ஆப்ரேட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு. ஓகே, தென் வந்து பாத்தீங்கன்னா we have not equal to, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா greater than equal to, lesser than equal to. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வேல்யூ சேமான்னு செக் பண்றது. ஓகே, இது ரெண்டு வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்டான்னு செக் பண்றது. இது வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் greater than right. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு left greater than or equal to right. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா left lesser than right. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா
lefter than or equal to right. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பார்த்த 6 different operators. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு வேல்யூ சேம் ஆகிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஈக்குவல் டு டிஃப்ரெண்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு எக்ஸ்பிளமேட்டரி மார்க் ஈக்குவல் டு, தென் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தான், இதில் வந்து லெஃப்ட்டும் ரைட்டை விட கிரேட்டராக இருக்கா, தென் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லெஃப்ட் ஆப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டை விட எய்தர் கிரேட்டராக இருக்கணும் இல்லை ஈக்குவலாக இருக்கணும். அடுத்து we have lesser than and lesser than equal to. ஓகே, ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பார்க்க போகிறோம். இதே மாதிரி இன்சைட்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காம ப்ளூ கோட் அகாடமி லேர்னிங் கம்யூனிட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.